இந்து அறக்கட்டளை வாரியம் மற்றும் ஸ்ரீ ஸ்ரீ நிவாச பெருமாள் கோயில் இணைந்து வழங்கும் உலகளந்த பெருமாளின் உன்னதங்கள் தினமும் ஒரு திருவாய்மொழி புரட்டாசி 1 முதல் 31 வரை வழங்குபவர் முனைவர் இரா அன்பழகன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தினம் ஒரு திருவாய்மொழி என்கிற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவாய்மொழி பாசுரத்தை அறிந்து கொண்டு வருகிறோம். ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவருள் துணை இருந்தால் வாழ்க்கையிலே நமக்கு வருகிற இன்ப துன்பங்களை சமமாக எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் வரும் என்பதை பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதை திருவாய்மொழி பாசுரம் ஒன்று நமக்கு தெளிவாக சொல்லுது. நீர் நுமது என்று இவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கு அதன் நேர் நிறை இல்லே என்பது பாசுரம். இதுல நீர் நுமது அப்படின்னு சொல்ற. நீர் நுமது என்றால் நீங்கள் உங்களுடைய என்று நேரடியான பொருள். நான் எனது என்பதைத்தான் அவர் நீர் நுமது என்று சொல்லுகிறார். நான் எனது என்ற இரண்டும் செருக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு அகந்தையை குறிக்கும். இந்த இரண்டும் மனத்தை விட்டு நீங்கிவிட்டால் நமக்கு வாழ்க்கையில எல்லாவற்றையும் சமமாக நோக்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்துவிடும். இந்த நான் எனது என்கிற இரண்டையும் ஆணிவேர் பக்கவேர் என்று சொல்லுவார். செருக்கு என்கிற ஒரு மரத்தினுடைய பக்க வேர்களாக எனது என்ற பற்றுக்களும் ஆணி வேறாக நான் என்கிற பற்றும் இருக்கிறது என்று சொல்றாங்க. இத நாம உள்ளத்தை விட்டு நீக்கணும். இப்ப நீங்க மரம் என்ற உடனே இல்லத்துல இருக்கிற மரத்தை நினைச்சுக்காதீங்க. உள்ளத்துல ஒரு மரம் இருக்கிறதா நினைச்சுக்குங்க. அதனுடைய பக்க வேர்கள் எனது என்னும் பற்று, அதனுடைய ஆணி வேர் நான் என்கிற பற்று. இதை வியாக்கியானகர்த்தாக்கள் ருசி வாசனை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ருசி என்பது என்ன? உள்ளத்திலே இருக்கின்ற எனது என்கிற பக்க வேர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இனிப்பை ரொம்ப விரும்பி சாப்பிடுற ஒருத்தர் இருக்கிறார். அதிகமா விரும்பி சாப்பிட்டதுனால அவருக்கு சர்க்கரை அளவு அதிகமாயி போச்சு. மருத்துவர் அவருக்கு இனிப்பு சாப்பிடுறத விட்டுருங்கன்னு பரிந்துரை செய்யறார். இவர் இனிப்பு சாப்பிடுறத விட்டுறார். ஒரு விருந்துக்கு போறார். அந்த விருந்துல 4 வகையான இனிப்புகளை பரிமாறுறாங்க. அந்த 4 வகையான இனிப்புகளுமே இவருக்கு ரொம்ப பிடிக்கும். 4 வகையான இல்ல, எல்லா வகையான இனிப்புகளுமே இவருக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றவங்க எல்லாம் அந்த இனிப்பை எடுத்து சுவைக்கிற அந்த காட்சியை இவர் பாக்குறாரு. இவருக்கு மனத்துல அந்த இனிப்பை சாப்பிடணும் போல ஒரு ஆசை தோணுது. இருந்தாலும் அந்த விருப்பத்தை மருத்துவரை நினைச்சு பார்த்த உடனே விட்டுறார். இதுதான் ருசி. ஆக ருசி என்று சொல்லக்கூடிய எனது என்கிற பற்றுக்களை கூட நாம விட்டுடலாம். அது கொஞ்சம் எளிதுதான். ஆனால் வாசனை என்று சொல்லக்கூடிய ஆணிவேர் போன்ற அந்த நான் என்ற அகந்தையை நம்மால விட முடியறது இல்லை. ரொம்ப கடினம். ஒரு உதாரணம் சொல்றேன். இனிப்பை விரும்பி சாப்பிடுற ஒரு நபர், இவர் இன்னொருத்தர் நீண்ட நாள் கழிச்சு தன்னுடைய நண்பர்களை சந்திக்கிறார். இந்த நண்பர்களும் இவருமா சேர்ந்து பல நாள் இனிப்பை ரொம்ப விரும்பி சாப்பிட்டு பழகினவங்க. அவர்களோடு சேர்ந்து ஒரு உணவு விடுதிக்கு போறார். இனிப்பை வர வைக்கிறாங்க, எல்லாரும் சாப்பிடுறாங்க. எல்லாரும் கூடவும் சேர்ந்து இவரும் சாப்பிட்டுறாரு. சாப்பிட்ட பிறகுதான் இவருக்கு நினைவு வருது, நாம இனிப்பு சாப்பிடக்கூடாதே, சாப்பிட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். பழைய நண்பர்களையும் பழைய நினைவுகளையும் ஒரு காரணமா வச்சு இது நிகழ்ந்து போச்சு. இது மாதிரிதான் வாசனை. அப்போ நமக்கு ஒத்துக்கொள்ளாத ஒன்றை சாப்பிடுகிற விருப்பம் வந்து நம் மனத்தை நாம கட்டுப்படுத்தி கொள்றோமே, அது ருசி. மறந்து சாப்பிட்டுறோமே, அது வாசனை. இந்த இரண்டுல ஒண்ணு நான் என்கிற பற்று, இன்னொன்னு எனது என்கிற பற்று. இந்த இரண்டையும் விட்டுவிட வேண்டும். விட்டால் மனிதனுக்கு இதுக்கு இணையான ஒரு சிறப்பு வேறொன்றும் இல்லை.
என்று இந்த பாசுரத்திலே நம்மாழ்வார் பெருமான் சொல்றார். வணக்கம்.